அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்ஐசியின் கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் சார்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் புரோகிராமுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த எல்ஐசி வழங்கும் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எல்ஐசி நிறுவனத்தின் கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் சார்பாக ஆண்டுதோறும் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்ற திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.licindia.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் புரோகிராமுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் 2025 அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல அப்ளை ஹியர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்திய அனைத்து விவரங்களுமே இந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அதை பத்திய முழு தகவல்களையும் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பத்திய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங் டு த எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார் புஷிங் ஹையர் ஸ்டடீஸ். அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிப்பதற்காக எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை மெரிட் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்கல்வி பயில்வதற்கு ஊக்குவிக்கிறது. இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் who meet following criteria are eligible to apply for scholarship. அதாவது பின்வரும் தகுதிகளை உடைய மாணவ மாணவியர்கள் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாம். எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஆனது 2 வகைகளில் வழங்கப்பட்டு வருகின்றது. ஒன்று ஜெனரல் ஸ்காலர்ஷிப், மற்றொன்று ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். அந்த மாதிரி 2 வகைகளில் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. ஜெனரல் ஸ்காலர்ஷிப் ஆனது 2 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு படித்து மேற்படிப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் 2 பிரிவுகளில் வழங்கப்படுகின்றது. முதலாவதாக ஆஃப்டர் கிளாஸ் 12 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ரெகுலர், வெகேஷனல், டிப்ளமோ ஆகிய படிப்புகளில் உயர்கல்வி பயில்வதற்கு 12ஆம் வகுப்பு முடித்து 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 2022, 2023 மற்றும் 2023, 2024, 2024, 2025 ஆகிய கல்வியாண்டுகளில் 12ஆம் வகுப்பு முடித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இவர்களுக்கு MBBS, BAMS, BHMS, BDS, BE, BTech, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆகிய படிப்புகள் படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. இதற்கான தகுதிகள்: பெற்றோரது ஆண்டு வருமானம் 4.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2.5 லட்சம் முதல் 4.5 லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்க தகுதி உண்டு. இரண்டாவதாக ஆஃப்டர் கிளாஸ் 10 கொடுத்திருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான கல்வி உதவித்தொகை 10ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்கள் பெற்று 2022, 2023, 2023 மற்றும் 2024, 2024 மற்றும் 2025 ஆகிய கல்வியாண்டுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்காக வெகேஷனல், டிப்ளமோ, ITI ஆகிய மேற்படிப்பு படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இவர்களுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் 4.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இந்த தகுதியுடையவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் சைல்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபார் 2 இயர்ஸ் 2 ஆண்டுகளுக்கு பெண் குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. அதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 2022, 2023, 2023, 2024, 2024, 2025 ஆகிய கல்வியாண்டுகளில் தேர்ச்சி பெற்ற பெண்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ கோர்சஸ், வெகேஷனல் கோர்சஸ், ITI ஆகிய படிப்புகள் படிப்பதற்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் 4.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும்.
அடுத்ததாக ஸ்காலர்ஷிப் டூரேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப் டூரேஷன் ஆனது படிப்பு முடியும் வரை, அதாவது உங்களது டிகிரி கோர்சஸ் கம்ப்ளீட் ஆகும் வரை இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் உயர்கல்வி படிக்கிறீர்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஜெனரல் ஸ்காலர்ஷிப்புக்கு 40,000 ரூபாய், அதாவது MBBS, BAMS, BHMS, BDS ஆகிய உயர்கல்வி படிப்புகள் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 40,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. 2 தவணைகளாக 20,000 என ஆண்டிற்கு 40,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்ததாக BE, BTech, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆகிய இன்ஜினியரிங் படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு 30,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் ஒரு ஆண்டுக்கு. 2 தவணைகளாக 15,000 என ரூபாய் 30,000 ஆண்டிற்கு வழங்கப்படும். அடுத்ததாக ITI, வெக்கேஷனல் கோர்சஸ் ஆகிய படிப்புகள் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 20,000 ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். 2 தவணைகளாக 10,000 என்று ஆண்டிற்கு 20,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்ததாக ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு, இவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரூபாய் 15,000 ஒரு ஆண்டிற்கு வழங்கப்படும். 2 தவணைகளாக 7,500 வீதம் வழங்கப்படும். ITI, வெக்கேஷனல் கோர்சஸ் ஆகிய படிப்புகள் படிக்கும் மாணவிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்ததாக பேமெண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த கல்வி உதவித்தொகையானது உங்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அதற்காக உங்களது வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாமே தெளிவாக விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். கண்டிஷன் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். டிக்ளரேஷன் பை தி கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. டு ப்ராசஸ் தேர் அப்ளிகேஷன் தி கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொவைட் LIC கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் வித் irrevocable authorization to use the data they have submitted including their PAN and e-Aadhaar card அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் மோட் ஆஃப் அப்ளைங் கொடுத்திருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் டு பி சப்மிட்டட் த்ரூ த லிங்க் ஆன் த ஹோம் பேஜ். இணையவழி விண்ணப்பங்கள் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். வேறு எந்த வழியிலாவது உங்களது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே இணையவழி விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். முக்கியமாக ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் of submission of online application is 22 September 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த LIC கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 22/9/2025. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ப்ராசஸ் அட் a glance கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் application assigned to one of LIC division based on the pin code of the applicant address. Candidate with income 0 to 2.5 lakh is ranked on the basis of mark obtained by each division. அந்த மாதிரி ப்ராசஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், இந்த விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த வழிமுறைகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் who are submitting online application for Golden Jubilee Scholarship Scheme 2025. Online application are accepted. Do not send hard copy of online application as it is not required and shall not be considered. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இணையவழி விண்ணப்பம் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். ஹார்ட் காப்பி அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்து காலங்களும் மண்டட்டரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். உங்களது விண்ணப்பத்தில் சரியாக பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஒருமுறை இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டால் உங்களது விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டதற்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு இமெயில் அல்லது SMS வழியாக தெரிவிக்கப்படும். அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். கல்வி தகுதியின் மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது மெரிட் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த மாணவ மாணவியர்களுக்கு தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும். தகுதியான மாணவ மாணவியர்களுக்கு உங்களது வங்கி கணக்கில் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஆனது வரவு வைக்கப்படும். உங்களது விண்ணப்பங்களை நிராகரிப்பதற்கு நிறுவனத்திற்கு உரிமை உண்டு. ஆகவே உங்களது விண்ணப்பங்களை சரியான முறையில் தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க அப்ளை ஹியர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025. ப்ளீஸ் ரீட் அட்டாச்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கீம் டீடைல்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளைங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஸ்கீம் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட் என்டர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அனைத்து காலங்களும் தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். செலக்ட் யுவர் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது மாநிலத்தை
செலக்ட் பண்ணி செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேல் கொடுத்திருக்காங்க, உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல. அப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் ஃபாரின் கொடுத்திருக்காங்க, உங்க நேஷனாலிட்டி டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் உங்க முழு முகவரியை இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. சிட்டி, பின்கோடு, லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேட்டகரி கொடுத்திருக்காங்க, ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 10th 12th டிப்ளமோ கொடுத்திருக்காங்க, உங்க கல்வி தகுதியை டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் ஸ்கீம் ப்ரோபோஸ் டு கோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, அதாவது டிப்ளமோ கோர்சஸ், வெகேஷனல் கோர்சஸ், இன்டகிரேட்டட் கோர்சஸ், உங்க எஜுகேஷனல் ஸ்ட்ரீம் ப்ரோபோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, உங்க கோர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் டூரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டு, 5 ஆண்டு கொடுத்திருக்காங்க, உங்க கோர்ஸ் டூரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபேமிலி கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. 2.5 லட்சம் முதல் 4.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் உங்களது ஆண்டு வருமானம். உங்களது ஆண்டு வருமானத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்லோட் இன்கம் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, உங்க வருமான சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் என்டர் 10th ஆர் ஈக்குவலன்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களது கல்வி தகுதி, அதாவது நீங்க இங்க 10ஆம் வகுப்பு தேர்ந்தெடுத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்டர் பண்ண வேண்டும். 12th செலக்ட் பண்ணீங்கன்னா என்டர் 12th ஆர் டிப்ளமோ ஈக்குவலன்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி, போர்டு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் எக்ஸாமினேஷன், இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், சிஜிபிஏ ஸ்கோர், அப்லோட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, உங்க மார்க் ஷீட் அதாவது உங்களது கல்வி தகுதி சான்றிதழை எங்க நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இயர் ஆஃப் அட்மிஷன் கேட்டிருக்காங்க, 25-26 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், உங்க அட்மிஷன் ப்ரூஃப் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் கரண்ட்லி ரிசீவிங் ஆர் அப்ளைங் ஃபார் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப், எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ரிசீவிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப், எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, கல்வி உதவித்தொகை நேரடியாக உங்களது வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்காக உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் ஆஃப் த பேங்க், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், லாஸ்ட் 4 டிஜிட் ஆஃப் ஆதார் நம்பர் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணி இந்த டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் எல்லாமே ரீட் பண்ணி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு கல்வி தகுதியின் மதிப்பெண்கள் அடிப்படையில், மெரிட் அடிப்படையில் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். தெரிவு செய்யப்படக்கூடிய மாணவர்களுக்கு அறிவிப்புகள் எல்லாமே பின்னர் தெரிவிக்கப்படும். தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் வழங்கும் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 உதவித்தொகையானது உங்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் வழங்கும் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.